மதிக்கணும், உயர்த்தணும், மற்றவங்களை உயர்ந்து பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குறாங்க. இந்த செய்தியை சொல்லி நிறைவுபடுத்துவேன். உஹது யுத்தம், அல்லாஹ்வின் தூதர் நிக்கிறாங்க, ஆள் எடுக்கிறாங்க. ஆள் எடுப்பு பணியில் சின்ன வயசு பிள்ளைங்க கழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல வருகிறார் ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் அவங்க தலையில கை வச்சாங்க. அவர் வரும்போது என்ன பண்ணார்னா, அந்த விரலை அப்படி நிமித்தி நிக்காம அப்படி உண்ணி நிக்கிறார். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அளவு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்த கண்டக்டர் எல்லாம் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு டிக்கெட்டுக்கு அளவு வச்சிருக்காங்க, அந்த மாதிரி அவர் கால் விரலை ஊனி நின்றார் ராஃபி இப்னு ஹதீஜ். பெருமானார் வச்சு பார்த்துட்டு, இல்லப்பா சிரிச்சுட்டாங்க, பார்த்துக்கிட்டாங்க, இல்லப்பா அடுத்த வருஷம் வா, நீ வாண்டான்னு அனுப்பிட்டாங்க. ரெண்டாவது வருகிறார் சமரத் இப்னு ஜுந்தப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சொல்றார், யா அல்லாஹ் எனக்கு நசீபு கிடைக்கணுமே, பெருமானார் அவங்கள தட்டிட்டாங்களே, என்ன தட்டிட கூடாது. அவருக்கு வயசு 13. சமரத் இப்னு ஜுந்தப் வந்தபோது பெருமானார் கையை வச்சு பார்த்துட்டு, இல்லப்பா நீனும் அடுத்த வருஷம்ட்டாங்க. ரெண்டு பேரும் வெளியில வந்துட்டாங்க. ஒரு வகையில திருப்தி, ரெண்டு பேரும் நண்பர்கள், ஒன்னாத்தான் வந்துட்டோம். இதுக்கிடையே ஹஜ்ரத் ராஃபி இப்னு ஹதீஜ பத்தி ஒரு செய்தி போயிட்டு நபிக்கு, நாயகமே ஃபைன்னஹு கான ராமியன் யுஹ்சினு ரம்யா, அவர் அம்பு எறிவதில் நேர்த்தியான ஆளு. ராஃபி இப்னு ஹதீஜ் எப்படிப்பட்டவர்? அம்பு எறிவதில் நேர்த்தியானவர். அவர் அம்பு குறி தவறாது. அவ்வளவு அழகான பயிற்சி எடுத்திருக்கிறார். இளைஞர்களுக்கு சொல்வேன், எங்கேயோ வாலிபத்தை அழித்து விட்டோம், நாசமாக்கி விட்டோம் இளமையை. சஹாபாக்கள் தங்கள் வீரத்தை, ஆற்றலை மிகச்சரியாக பாதுகாத்து வைத்திருந்தார்கள். தங்கள் ஆற்றலை அல்லாஹ்வின் பக்கமே திருப்பி கொண்டிருந்தாங்க. அழகாக அம்பு எறிவார். கான ராமியன் யுஹ்சினு ரம்யா. நபி காதுல ஊதிட்டாங்க யாரோ, நாயகமே அவர் அம்பு எறிவதில் நேர்த்தியான ஆளு, அம்பு ஆனா குறி தவறாது. உடனே பெருமானார் ராஃபி இப்னு ஹதீஜ கூப்பிட்டு, நீங்க போருக்கு வாங்கண்டாங்க. சமரத் இப்னு ஜுந்தப் துடிச்சு போயிட்டாங்க. எப்படி என்ன விட்டுட்டாங்களே, இவங்களை கூப்பிடல. நேரா வீட்டுக்கு வந்தாங்க. வளர்ப்பு தந்தை இருக்கிறார். வளர்ப்பு தந்தை இடத்தில் வந்து சொன்னார், இன்ன நபிய அஜாஸ ராஃபிஅன் வரத்தனி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தோள் கொடுத்து நின்ற என் சம வயதில் இருக்கக்கூடிய ராஃபி இப்னு ஹதீஜை அனுமதி கொடுத்து வரத்தனி, அல்லாஹ்வின் தூதர் என்ன திரும்ப அனுப்பி விட்டார்கள். நீங்க வந்து நபிட்ட சொல்லணும், எனக்கு ஒரு திறமை இருக்குது, நான் மல்யுத்த வீரன் என்று சொன்னார். நான் மல்யுத்தம் வீரன், என்னையும் ராஃபியையும் நபி களம் இறக்கட்டும், நாங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் தான், ஆனா தீனுக்காக எங்களுடைய நட்பில் என்னுடைய சக்தியை நான் வெளிப்படுத்த விரும்புறேன். அவரும் நானும் நேருக்கு நேரா நபி எங்களை மோத விடட்டும். லவ் சாரஅதுஹு லஸரஅதுஹு, மோதினால் அவரை வீழ்த்துவேன் என்றார். நான் மோத விடட்டும், மோதினால் வீழ்த்துவேன். யார் சொல்றா? ராஃபி இப்னு ஹதீஜ என் கூட மோத விடட்டும். அவருடைய ஒரு திறமையை வச்சு நபி அனுமதிச்சாங்க. ஏன் திறமைன்றார்? கூப்பிட்டு வந்தாங்க, வாப்பா நாயகமே, என்னுடைய மகனை நீங்க அனுமதி கொடுக்கல, அவர் மல்யுத்தம் நல்லா செய்வாரு, நேருக்கு நேரம் மோதணும்னு நினைக்கிறார். அப்படியா? பெருமானாருக்கு இதுல ரொம்ப இன்பம். இளைஞர்களை ஊக்குவிப்பது, உஷார்படுத்துறது, அவங்களை மோத விட்டு அழகான வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பது ரொம்ப இன்பம். அவங்களுடைய துடிப்பை உணர்த்துவாங்க, பாராட்டுவாங்க. இப்ப கூப்பிட்டாங்க, ராஃபியை கூப்பிட்டாங்க. ராஃபி வருகிறார். ஹதீஜ் இங்க வந்து நிக்கிறார். ஹஜ்ரத் சய்யிதுனா சமரத் இப்னு ஜுந்தப் விட்டாங்க, மோதுங்கன்னாங்க பெருமானார். சஹாபாக்கள் பூரா சுத்தி இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட மல்யுத்தம்! சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதர் நிக்கிறாங்க மார்க்கு போடுறதுக்கு. ரெண்டு பேரும் மோதுனாங்க. பிரம்மாண்டமான அந்த இடத்துல மோதி கடைசியாக ஹஜ்ரத் எப்படி சமரத் இப்னு ஜுந்தப் சொன்னார்களோ, லவ் சாரஅதுஹு லஸரஅதுஹு, மோதினால் அவரை கீழே வீழ்த்தி விடுவேன். மேலே ஏறி உட்கார்ந்துட்டான். யாரை கீழே போட்டாச்சு? ராஃபி இப்னு ஹதீஜ். சொல்லுங்களேன் சீதேவிகளே, ராஃபி இப்னு ஹதீஜ் பேர்லாம் நினைவுல வைக்கணும். சஹாபாக்குடைய பேரை சொல்றதும் பாக்கியம்தான். ராஃபி இப்னு ஹதீஜை சமரத் இப்னு ஜுந்தப் கீழே வீழ்த்தி மேலே ஏறினார். அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ரத் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தூக்கி நிறுத்தி கையை கொடுத்து சொன்னாங்க, உங்கள்கிட்ட அம்பு எறிகிற ஆற்றல் இருக்கு, நீங்களும் இருந்துக்கங்க. உங்கள்கிட்ட இப்படி நேருக்கு நேராக எதிர்கொள்ளுகிற பாக்கியம் அல்ஹம்துலில்லாஹ் நீங்களும் வாங்கண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊக்குவிக்க கூடியவர்கள் இப்படிப்பட்ட திறமைகளை தங்களுக்கு இருப்பதை உணர்த்தி காட்டி, எப்படியாவது என்னை கொண்டு இந்த தீனில் ஒரு பலம் ஏறட்டுமே, ஒரு சக்தி கிடைக்கட்டுமே, தீன் வளரட்டுமே, இந்த போர்க்களம் என் பங்களிப்பையும் பெற வேண்டும் என்று துடித்த சஹாபாக்களுக்கிடையே, இளைஞர்களுக்கு இடையே உங்களை நான் முன்னிறுத்துகிறேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் எல்லாம் வாரிசுகள் என்று சொல்வேன். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக, இளமையை பாதுகாக்க செய்வானாக. பார்வையை பாதுகாப்போம், உணர்வுகளை பாதுகாப்போம், உள்ளத்தை பாதுகாப்போம், அல்லாஹ்வை நோக்கி பயணிப்போம். இதுவரைக்கும் தொழுகை இல்லையா? இன்ஷா அல்லாஹ் இன்று இஷாவில் இருந்து தொழுகை எடுப்போம். இரவு தொழுகை இல்லையா? இன்று முதல் தஹஜ்ஜத் ஹயாத்தாக்கும். ஹயாத்தாக்கலாமா? தஹஜ்ஜத்துல உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சா போதும், எல்லா சக்தியும் கீழே விழுந்துரும்.
இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜத்தை ஹயாத்தாக்குவோம். பெற்றோர்களின் துஆவை தேடி பெறுவோம். உலமாக்களை கண்ணியப்படுத்துவோம். முதியவர்களை மதிப்போம். இந்த நமது பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டால் இந்த தீன் இன்னும் பலம், இன்னும் ஒரு எதிர்காலம் இருக்கிற அந்த நம்பிக்கை நமக்கு பிறக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட தௌஃபீக்கை செய்வானாக. விசாலமான உள்ளத்தை தருவானாக. போட்டி பொறாமைகள் இருந்து பாதுகாப்பானாக. காழ்ப்புணர்ச்சிகள் கசப்புகள் இருந்து பாதுகாப்பானாக. யாரோ ஒருவனுக்கு நாம் ஜே போடும் கூட்டத்தில் இருந்து பாதுகாப்பானாக. நடிகர்களை விட்டும் தூரமாக வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நமக்கு முன்மாதிரி நடிகர்கள் அல்ல, நமக்கு முன்மாதிரி எந்த தலைவர்களும் இல்லை. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அவர்களை மாத்திரம் தலைவராக ஏற்கும் இதயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அவர்கள் எப்படி நடந்தார்கள் நாம் நடக்க வேண்டும். எப்படி படுத்தார்கள் படுக்க வேண்டும். எப்படி உடை அப்படி உடை, எப்படி உணவு அப்படி உணவு. ரசித்து பாருங்கள் நபியை. இன்ஷா அல்லாஹ் நபி அவர்கள் சொல்வார்கள், மன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னah. என்னை ரசித்து என்னை பின்தொடர்ந்தாரே, நேசித்தாரே, அவர் சொர்க்கமா வருகிறார், என் பக்கத்திலேயே இருப்பார். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதனால சும்மா சில பேர் கையில சங்கிலி போட்டு அலையறான். கையில சங்கிலி, சில பேர் கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கான் சங்கிலி. அன்னைக்கு ரூட்ல கல்யாணம், மாப்பிள்ளைக்கு மாமனார் ஜெயின் போடணுமா? எதுக்குல போடுற? எதுக்கு போடுற? அது வெள்ளி ஜெயின் தானே. ஒன்னும் மார்க்கத்தில் கிடையாது. அல்லாஹ்வின் நபி ஜெயின் போட்ட வரலாறே இல்லை. வெள்ளியும் போடல, தங்கம் போடல, மோதிரம் மட்டும்தான் வெள்ளியில போட்டிருக்கிறான். எனவே யாரையோ ஒருவனை பின்பற்றுவதற்கு அதை மார்க்கமாக்க துடிக்க வேண்டாம். நடிகர்களை விட்டும் தூரமாக்கி விடுங்கள். தேவையில்லாம தலைமைகளை விட்டும் விலகி விடுங்கள். ஒரே தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அவர்களை நேசியுங்கள், அவர்களை ரசித்து பாருங்கள். நாங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பார்ப்பதில், பழகுவதில், பேசுவதில், வாழ்வதில் நபியைத்தான் முன்மாதிரியாக ஆக்கினோம். அங்கே வெற்றி இருக்கிறது. வெற்றியை நோக்கி பயணிப்போம். அல்லாஹ்வை நோக்கி பயணிப்போம். சொர்க்கத்தை நோக்கி பயணிப்போம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த சபையை கபூல் செய்வானாக. உலமாக்களை கபூல் செய்வானாக. இந்த ஜமாத்துல் உலமாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இந்த சேவைக்கு சிறந்த பகரத்தை வழங்குவானாக. இதற்கு உடலால், பொருளால், உழைப்பால் எத்தனை தியாகம் நடந்திருக்குமோ அத்தனை பேர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்மை சுற்றி இருக்கிற சகோதர மதத்து மக்களோடு நமக்கு இணக்கத்தை தருவானாக, நெருக்கத்தை தருவானாக, மனித நேயத்தை பாதுகாப்பானாக, சகோதரத்துவத்தை பாதுகாப்பானாக. இந்த மண் மனித நேயத்தை ருசித்த மண், சுவைத்த மண். இந்த மண் சகோதரத்துவத்தை பேணிய மண், பாதுகாத்த மண். எப்போதும் இந்த இணக்கம் நீடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹயாத்தை தரும் காலம் வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. நம்மை நமது குடும்பத்திற்கோ, நமது குடும்பத்தை நமக்கோ சுமையாக ஆக்கப்பட்டு விடாமல் பாதுகாப்பானாக. நாம் பெற்ற மழலைகளை, நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் கல்வியை கொண்டு உயர்த்துவானாக, ஈமானை கொண்டு உயர்த்துவானாக, நபியின் சுன்னத்தை கொண்டு உயர்த்துவானாக, குர்ஆனின் நிழலில் வாழ தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் போகும் காலங்களில், வேலைகளை தேடி போகும் காலங்களில், பயணங்களில் அவர்கள் உயிர், பொருள், மானங்களை பாதுகாப்பானாக. நமது பிள்ளைகளுக்கு வயது வருகிற போது பொருத்தமான ஜோடிகளை வழங்குவானாக. இதுவரையிலும் திருமணம் ஆகாத நம்முடைய மக்களுக்கு அல்லாஹ் அழகான இடத்தில் திருமணத்தை நசீபாக்குவானாக. மார்க்கப்பட்டுள்ளவர்களோடு வாழ்க்கையை வழங்குவானாக. கணவன் மனைவியை, மனைவி கணவனை புரிந்து கொண்டும் விட்டு கொடுத்தும், ஒருவர் இன்னொருவரை மதித்தும், அன்னலாரின் வழி நின்று குழந்தை பாக்கியங்களோடு நம்முடைய மக்களும் நாமும் வாழ தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் நல்ல துஆவினை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்வுடைய இறுதியாக திருச்சி மாவட்ட